திருவாரூர் மாவட்டத்தில் நாம் பார்க்கவிருக்கும் முதல் தொகுதி திருத்துறைப்பூண்டி. இந்த இடத்துல சென்ற முறை கம்யூனிஸ்ட் பார்ட்டி சார்பா போட்டியிட்ட திரு மாரிமுத்து அவர்கள் 52.23%, அதிமுக சுரேஷ்குமார் 36% வாக்குகளும், நாம் தமிழர் 8.26% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 2% வாக்குகளும் பெற்றிருக்கும். இந்த தொகுதியில நம்மளுடைய இந்த மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்துல அதே மாரிமுத்துவும் அதிமுக சார்பாகவும் மற்றும் வினோதினி போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல 52 42% திமுக வாக்குகள் குறைகிறது. அதிமுக 36 33% குறையுது. இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய சென்ற முறையே பாத்தீங்கன்னா ஒன்னும் பெரிய வாக்கு சதவீதம் பெருசா இல்லாதல இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கூட்டணி ஒரு பெரிய பலனை நம்முடைய அதிமுகக்கு கொடுக்கல. 8% சென்ற முறை வாங்கி இந்த நாம் தமிழர் 20%, தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 5% வாங்கும் இந்த தொகுதியில நம்முடைய திமுக கிட்டத்தட்ட ஒரு 9% வாக்கு வித்தியாசம் நிச்சயமாக இந்த திருத்துறைப்பூண்டியை நிச்சயம் கைப்பற்றும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி மன்னார்குடி. இந்த மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஆர்பி ராஜா ரொம்ப ஃபேமஸான ஒரு கேண்டிடேட். அவரு இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு. 45.11% வாக்குகள். அதிமுகவோட 25.76% வாக்குகள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 20% வாக்குகள். இந்த திருவாரூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிமுகவோட கோட்டை. ஏன்னா அங்க நம்மளுடைய சசிகலா அம்மா இருந்த ஒரு தொகுதி, அவங்களுடைய மாவட்டம் அது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 20 ரெண்டும் சேர்ந்து இருந்தா சென்ற முறை திமுகவை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு வாக்குகளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கு இந்த தொகுதியில. இந்த தொகுதியில இந்த மக்கள் ரொம்ப அதிகமா சசிகலா அம்மாவும் தினகரன் அம்மாவும் அந்த கட்சி எப்படி தேனி ஓபிஎஸ்க்கு, அதே மாதிரி இங்க சசிகலா அம்மாவுக்கும் நம்முடைய தினகரன் ஒரு நல்ல ஒரு ஃபேவரட்டானது மன்னார்குடி தெரியும். மன்னார்குடி தான் அவங்களுடைய ஊர், முக்கியமான ஊர். அந்த தொகுதியில இந்த வாக்குகள் வாங்கியிருக்கார் சென்ற முறை. நாம் தமிழர் கட்சி 5% வாக்குகள் பெற்ற இந்த தொகுதியில இந்த முறை போட்டி போட போறது அதே டிஆர்பி ராஜா, காமராஜ் அப்படின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா போட்டி போடுறாரு. அப்புறம் பாரதி செல்வன் அப்படின்னு போட்டி 4 பேர் போட்டியிடும். தாவேகா சார்பாகவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிடும் இந்த மன்னார்குடி தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல 45% வாங்கிய திமுக 38%, 26% வாங்கிய அதிமுக 33% ஏறுகிறது. இப்ப இங்க கேட்கலாம், என்ன நீங்க 26 20% வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாங்கியிருந்தாங்க, இங்க அவ்வளவு பர்சன்டேஜ் ஏறலையே அப்படின்னு சொன்னா இங்க மிக முக்கியமான இன்னொரு கேண்டிடேட் சசிகலா அம்மா உள்ள வர்றதுனால அவருக்கு விழுந்தவர்கள் 2 பேர் யாருமே அவங்க மட்டும் அவருக்கு விழுந்த வாக்குகள் அப்படியே பிரிஞ்சு கிட்டத்தட்ட தாவேகா மற்றும் இதர கட்சிகளான சசிகலா அம்மாக்கெல்லாம் சேர்த்து 15% வாக்குகள் அங்க இருந்து இந்த கட்சி எடுத்துட்டு போறதுனாலதான் இங்க அதிமுக ஜெயிக்க முடியல. இங்க சசிகலா அம்மா இந்த மாதிரி பகுதியில் சசிகலா அம்மாவுடைய அந்த ஒரு செல்வாக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியா அதிமுக இருக்கு. அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி சொன்ன தேனி மாவட்டத்திலே சொல்லியிருந்தேன். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இனத்தை முக்குளத்து இனத்தை அவர் எடப்பாடியை ஏமாத்திட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மக்களாக அங்கிருக்கிறவங்க இங்க இருக்கிற மக்களாக இருக்கிறதுனால அவங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா முதல்வராக ஏத்துக்கிறதுல கொஞ்சம் தயங்குறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்ற முறை ஓபிஎஸ் அவர்களாம் 26% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இந்த அவங்களும் இல்லாத ஒரு 33% வாக்குகள் தான் வாங்குறாங்க. நாம் 5 14% வாக்குகளும், தாவேகா அப்புறம் நம்ம சசிகலா அம்மா அந்த மாதிரி இதர கட்சியோட பங்கு 15% வாக்குகளும் பெறும். இந்த மன்னார்குடியில ஒரு 5% வாக்கு வித்தியாசம் திமுக நிச்சயமாக இந்த மன்னார்குடியை கைப்பற்றும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது திருவாரூர். இந்த திருவாரூர்ல பாண்டி கலைவண்ணன் ரொம்ப நாளா இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 52.29%. எத்தனை ஆன்டி இன்கம்பன்ஸே இல்லாத ஒரு தொகுதி பொழுது இது திமுகவுக்கு. அந்த மாவட்டமே கலைஞருடைய மாவட்டம் தெரியும் உங்களுக்கு. கலைஞர் கருணாநிதியுடைய ஐயாவுடைய மாவட்டம் இந்த மாவட்டம். அங்கதான் அவர் பிறந்து வளர்ந்த எல்லாமே இந்த மாவட்டத்துல தான். அந்த திருவாரூர் தொகுதியில சென்ற முறை திமுக 52%, அதிமுக 28% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 12.63%. நம்ம சொல்றது சிலது முக்கியமா ஏன் இதெல்லாம் காட்டுறோம் அப்படின்னா, சென்ற முறை வாங்கிய வாக்குகள்ல உங்கள் கணக்குக்கு குறையும் நீங்க கணக்கு போட்டு வச்சுக்கலாம். ஆனா அங்க இருக்கிற கலநிலவரம் அவங்க தொடர்ந்து அரசியல் பண்றாங்க. எல்லா போராட்டம் எல்லாத்தையுமே கலந்துக்கிறாங்க. 2021 இத்தனை வாக்குகள் வாங்கி அவங்க இந்த முறை 2024 நடந்த பாராளுமன்ற இதை விட அதிக வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இப்ப 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்ன வாங்கன்னு சொல்ற பார்ப்போம். ஆனா நீங்க ஒரு கட்சி ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அந்த கட்சி சென்ற முறையே பாருங்க 12.6 13% வாக்குகள் இந்த கலைஞர் அவர்கள் பிறந்த இந்த ஒரு மாவட்டத்துல ஒரு தொகுதியில மன்னார்குடி, அதாவது நம்ம சசிகலா அம்மா தினம் ரொம்ப பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியிலே கிட்டத்தட்ட 12.63% வாங்கியிருக்கிறாங்க. இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல யார் யார் போட்டி போடுறாங்கன்னா, பூண்டி கலைவாணன் மற்றும் பிஜேபி மற்றும் நாம் தமிழர் மற்றும் தாவேகா சார்பில் போட்டியிடும் இந்த தொகுதியில
திமுக 57 48 குறைகிறது. அதிமுக 27 26 குறைகிறது. அங்க அம்மா மக்கள் மன்றம் சென்ற முறை எந்த வாக்குகளும் எடுக்கல. இருந்தாலும் வந்து சில வாக்குகள் வந்து எடுப்பாங்க அப்படின்ற கண்டிஷன் அந்த ஆன்டிகமெண்ட்ஸ் கம்மி பண்ணி 26% வாக்கு அங்கிருந்த காலத்தை சேர்த்து 26% வாக்குகளும் நாம் தமிழர் 13 வெறும் 18% வாக்குகள் தான் வந்து இங்க அதிகமா வாங்குறாங்க. ஏன்னா வந்து இப்போ சசிகலாமா உள்ள வந்ததுனால என்ன ஆகுதுன்னா மறுபடியும் சில வாக்குகள் வந்து தாவேக்கு அவங்க சொல்லி பிரிஞ்சு போகுது. இங்க 2 பேருக்கு ஃபைட் வந்து டைரக்ட் ஆகுதுனால இதோட அதிகமான வாக்குகள் பெற்று இருக்கணும். அது 20% வாக்கு 22% வாக்குகள் பெற்றிருக்கணும். 18% வாக்குகள் தான் இந்த திருவாரூர்ல நாம் தமிழர் கட்சி பெறாங்க. இதன் மூலயமா இந்த தொகுதியில திமுக கிட்டத்தட்ட ஒரு எப்படி பாத்தீங்கன்னாலும் ஒரு 22% வாக்குகள் வித்தியாசம் வந்து வெற்றி பெறும். ஏன்னா இப்ப இது வந்து கோர் ஓட்டு, இதுக்கப்புறம் வந்து அது வந்து குறைய வாய்ப்பு இல்லை அதிமுகல. ஆனா திமுக கிட்டத்தட்ட 22% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து இந்த திருவாரூர் தொகுதியை கைப்பற்றும். நன்னிலம் இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா அந்த தொகுதியிலே வந்து அந்த மாவட்டத்திலே ஒரு முக்கியமான ஒரு அதிமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி வந்து இந்த நன்னிலம். இதுல திரு காமராஜர் ரொம்ப ஃபேமஸான ஒரு வேட்பாளர் வந்து காமராஜர் வந்து சென்ற முறை அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ 47% வாக்குகளும், திராவிட முன்னேற்ற கழக ஜோதிராமன் 45% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 6% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1% குறைவான வாக்கள் தான் இந்த தொகுதியில பெற்றிருக்கிறாங்க. திருவாரூர் அவங்க சொந்த மாவட்டம் ஒரு தொகுதியில ரொம்ப பிளஸ்ஸா இருக்காங்க, ஒரு சில தொகுதியில ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த நன்னிலம் தொகுதியில இந்த முறை போட்டி போடக்கூடியவர்கள் நம்முடைய முகமது முபாரக், காமராஜ், பிரபாகரன் மற்றும் திலீப் குமார் போட்டி போடும் இந்த தொகுதியில இந்த முறை என்ன நடக்க போகுது சொல்லி பாருங்க. 45% வாங்கிய திமுக அப்படியே 38% குறைகிறது. 47% வாங்கிய அதிமுக 41% குறைகிறது. இன்னும் அவர் வந்து இன்னும் நல்ல அமைச்சு, இன்னும் காமராஜர் ஒரு சிறந்த ஒரு வேட்பாளர் இருந்தா கூட இன்னும் கூட அவர் வந்து கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் அதிகமான வாக்குகள் வாங்கிடலாம். இதுல வந்து எந்த கட்சியினுடைய ஒரு சப்போர்ட், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட சப்போர்ட்லாம் எல்லாமே வரை 41% வாக்குகளும், நாம் தமிழர் 6% 17% வாக்குகளும், நம்முடைய தாவேகா மற்றும் இதர கட்சி 4% வாக்குகளும் வாங்கும் இந்த தொகுதி நன்னிலம் தொகுதியில இந்த முறை அதிமுக ஒரு 5% வாக்குகள் வித்தியாசத்திலாவது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கும்.